உதயநிதி அவர்கள் கலந்து கொள்ள விழாவில் வந்து கம்பத்து மேலே 2 பேர் இறந்தாங்க. அதை ஏன் பேச மாட்டீங்க? அதை எதுக்கு நாங்கள் பேசணும்? நீங்கள் பேச மாட்டீங்க, உதயநிதியும் பேச மாட்டார், மு.க. ஸ்டாலின் பேச மாட்டார். ஆனால் தாவே காலம் நடந்தால் மட்டும் அதை வந்து கரும்புள்ளி குத்தி அதை வந்து மீடியா ஊடகங்கள் மூலிமா பெருசாக்கி பேசு பொருளாக்கி இதையே பண்ணிட்டு இருக்கீங்க. திமுக ஒரு கொலகார கும்பல்னு உலகத்துக்கே தெரியும். சரி, ஏர் ஷோ நடத்தி 5 பேரை கொண்டீங்க, அதை நம்ம பேச மாட்டோம். மாஞ்சோலையில் வந்து நீங்கள் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வந்து தண்ணிக்குள்ள அங்கேயே கொலை பண்ணிடுவீங்க, அதுக்கு வாயை திறக்க மாட்டீங்க. அதுக்கு திமுக பொறுப்பு இருக்காது. தினகரன் பத்திரிகை ஆஃபீஸை எரிச்சு கொளுத்திடுவீங்க, உள்ளேயே வச்சு 3 பேர் செத்துருவாங்க, கொலை பண்ணிடுவீங்க. பொதுமக்களை சரியான பாதையில கொண்டு போறது தான் தமிழக வெற்றி கழகத்துடைய வேலை. பொதுமக்களை தவறான பாதையில கொண்டு போறது தான் திமுகவுடைய வேலை. முதல்வர் சொன்னதை நீங்க கேட்கலையா? முதல்வர் சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க, அவர் உள்ளே கேட்க மாட்டாரு. இதுல நாங்க வேற கேட்டு என்ன பண்ணுவோம்? எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ. இப்போ வந்து முதல்வருக்கு வந்து 8 பேர் தான் பாக்குறாங்க யூடியூப்ல. ஆனா ஓட்டு ஒரு 8 லட்சத்துக்கு மேல ஒரு 8 கோடி ஓட்டு வரும். 8 கோடி பேர் இல்லையோ தமிழ்நாட்டுல? சரி, வரும். இவ்வளவு பண்றோம்ல, கட்சியை கலைச்சிட்டு போலாம்ல வீட்டுக்கு. திமுக தானே நீங்க. நாங்க ஏன் கலைக்கணும்? திமுக 2026 அப்புறம் கலைச்சிருவாங்க பாருங்க. 2026ல வெர்ஷன் 2.2 லோடிங். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆகணுமாமா? போதைப் பொருளுக்குலாம் அடிமையாகாதீங்க, நான் உங்க அப்பா சொல்றேன் கேளுங்க அப்படின்னு. ஆனா அப்பா என்ன பண்ணாரு? கட்சிக்குள்ள கஞ்சா வியாபாரி. அரசியலே நாங்க பண்ற மாதிரி மட்டும் தான் பண்ணணும். தாராளமா பண்ணுங்க. 26க்கு அப்புறம் வீட்டுல உட்காந்து பண்ணுங்க. இந்த முறை சூப்பர். நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்ண நல்லதெல்லாத்தையும் நான் சொல்றேன். இது ரைட். வீரன்ற புது வகை சரக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். சாட்டை துரைமுருகன் அவர்கள் வச்சு செய்யறாரு. உங்களை உங்க கட்சியை போட்டு துவைச்சு தொங்க விடுறாரு, ஒவ்வொரு இடத்துலையும் உரிச்சு தொங்க விடுறாரு. ஏன் இதுக்கு முன்னாடி துணியில செலவுகள்ல வேலை பார்த்தேன். பேர் வந்து ஸ்டாலின் தான் வராரு, அந்த பாட்டு கேட்டா அப்படியே குதூகலிப்பா இருக்கும்ல, செம்மையா இருக்கா? செம்மையா இருக்கும்ல. விடியல் தர போறாரு, அதுதான் இருக்குல்ல, விடியல் மக்களோட முடிவுன்னு முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பேருக்கு பின்னாடி போலீஸ் கேஸ் இருக்கு, எவ்வளவு பேருக்கு பின்னாடி வந்துட்டு ஏரியால புகுந்து அராஜகம் பண்ணது. அப்புறம் வந்துட்டு இந்த இப்ப என்ன சட்டை போட்டிருக்கணும், நல்ல இவ்வளவு தூரம் தொந்தி வச்சிருக்கணும், அப்புறம் நல்ல கோல்டு வாட்ச் போட்டிருக்கணும், கழுத்துல திமுக துண்டு போட்டிருக்கணும். அதுக்கு அவசியம் கிடையாது. இந்த கெட்டப் போதும். கெட்டப்பே போதும், பார்த்தாலே தெரியும். பார்த்தாலே ரவுடி மாதிரி தெரிஞ்சா திமுக வர. ரவுடி கிடையாதுங்க, அந்த ஏரியாவின் பாதுகாவலரா. ஏரியாவில வந்து பண்ணையார். பாதுகாவலர். பண்ணையார் யாருங்க? அவருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாதுகாவலருங்க. பண்ணையாரு. பாதுகாவலர்னா என்ன தெரியுமா? ஏரியால ஒரு வைன் ஷாப்பை பாதுகாக்குது. சொல்றதை கேளுங்க, குழப்பறாரு. ஏரியால வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனையில அவன் தான் காரணமா இருப்பான். அதுல இருந்து கட்சியை பாதுகாக்கணும். இல்லங்க, அது இல்லங்க விஷயம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.